வெல்கம் டு யாஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்பு புவியியல் ஃபர்ஸ்ட் டேர்ம் பாடம் 2 நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாஞ்சியா என்றால் என்ன? பாஞ்சியா என்பது பெருங்கண்டம். பாஞ்சியாவை சுற்றியுள்ள நீர்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பான்தலாசா. 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த, அதாவது பான்தலாசாவில் மிதந்து கொண்டிருந்த பாஞ்சியா நிலப்பரப்பு மெதுவாக நகரத் தொடங்கியது. நாளடைவில் கண்டங்களும் பெருங்கடல்களும் தற்போதுள்ள நிலையை அடைந்தன. பாஞ்சியா நகர்வு நிகழ்ந்ததற்கான காரணம் யாது? புவியினுள் உள்ள வெப்பம்தான் பாஞ்சியா நகர்வு நிகழ்ந்ததற்கான காரணம். புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் நிலம் மற்றும் நீரால் சூழப்பட்டுள்ளது? 29% நிலத்தாலும் 71% நீராலும் சூழப்பட்டுள்ளது. முதல் நிலை நிலத்தோற்றங்கள் எவை? கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் தான் முதல் நிலை நிலத்தோற்றங்கள். உலகில் உள்ள கண்டங்கள் எத்தனை? உலகில் மொத்தமா 7 கண்டங்கள் இருக்கு. அவை ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா கண்டம் தான் உலகின் மிகப்பெரிய கண்டம். மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. புவியில் எத்தனை பெருங்கடல்கள் உள்ளன? 5 பெருங்கடல்கள் இருக்கு. அவை பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல். சங்க இலக்கியத்தில் நில வகைப்பாடு. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலமும், முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும், பாலை மணலும் மணல் சார்ந்த நிலமும். 2 பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலச்சந்தி. 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் எவை? மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள். இது எல்லாமும் தான் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைகள். ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் உள்ளது? வட அமெரிக்கா. உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டிஸ் மலைத்தொடர். இது தென் அமெரிக்காவில் இருக்கு. இது சுமார் 7000 கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்கு தெற்காக பரவியுள்ளது. ஒரு மலைத்தொடரின் உயரமான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிகரம். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் யாது? 8848 மீட்டர். உலகிலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். இது இமயமலை தொடரில் உள்ளது. சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பீடபூமி. பீடபூமி சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால் மேசை நிலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் காணப்படக்கூடிய சோட்டா நாகபுரி பீடபூமி கனிம வளங்கள் நிறைந்த பகுதியாகும். அதனால இங்கு சுரங்கத் தொழில் முக்கிய தொழிலா இருக்கு. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எது? திபெத் பீடபூமி. திபெத் பீடபூமி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகத்தின் கூரை அப்படின்னு திபெத் பீடபூமியானது அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எவ்வகை பாறைகளால் ஆனது? எரிமலை பாறைகளால் ஆனது.
தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் யாவை? தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி. இது எல்லாமும் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பீடபூமிகள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமவெளிகள். ஆசியாவில் உள்ள திபெத் பீடபூமியானது எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? யாங்சி சமவெளி. முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல். புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். புவியினுடைய மொத்த பரப்பளவில் 1/3 பகுதியை இந்த பசிபிக் பெருங்கடலானது கொண்டிருக்கு. பசிபிக் பெருங்கடலின் மொத்த பரப்பளவு யாது? சுமார் 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பசிபிக் பெருங்கடலின் மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவும், கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக உள்ளன. இது வடக்கு தெற்காக ஆர்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை பரவியிருக்கு. பசிபிக் பெருங்கடல் எந்த வடிவத்தில் காணப்படுகிறது? முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? பெரிங் நீர்ச்சந்தி. புவியின் ஆழமான பகுதி எது? மரியானா அகழி. 10,994 மீட்டர் ஆழமுடையது. இந்த மரியானா அகழியானது பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு. 8,848 மீட்டர் உயரம் கொண்ட உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில மூழ்கிவிடும். பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் என பெயரிட்டவர் யார்? ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்ட் மெக்கல்லன். பசிபிக் என்பதனுடைய பொருள் அமைதி. புவியின் 2வது பெரிய பெருங்கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். இதனுடைய பரப்பளவு சுமார் 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது புவியினுடைய மொத்த பரப்பளவில் 1/6 பங்கை கொண்டிருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது? ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்துல அட்லாண்டிக் பெருங்கடல் அமைஞ்சிருக்கு. எந்த நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது? ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? போர்ட்டோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி. இந்த மில்வாக்கி அகழியினுடைய ஆழம் 8,600 மீட்டர். கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து எந்த பெருங்கடலில் அதிகம் நடைபெறுகிறது? அட்லாண்டிக் பெருங்கடல். புவியின் 3வது பெரிய பெருங்கடல் எது? இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? சுமார் 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். முக்கோண வடிவில இந்திய பெருங்கடலானது காணப்படுகிறது. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஜாவா அகழி. இந்த ஜாவா அகழியினுடைய ஆழம் 7,725 மீட்டர். பாக் நீர்ச்சந்தி எந்த 2 பகுதிகளை இணைக்கிறது? வங்காள விரிகுடா மற்றும் பாக் வளைகுடா. இந்த ரெண்டையும்
பாக் நீர்ச்சந்தியானது இணைக்கிறது? 6 டிகிரி கால்வாய் எந்த 2 பகுதிகளை பிரிக்கிறது? இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் 6 டிகிரி கால்வாயானது பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் எந்த 2 பகுதிகளை பிரிக்கிறது? மலாக்கா தீவு மற்றும் மினிகாய் தீவு இது ரெண்டையும் 8 டிகிரி கால்வாயானது பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் எந்த 2 பகுதிகளை பிரிக்கிறது? லட்சத்தீவையும் மினிகாய் தீவையும் 9 டிகிரி கால்வாயானது பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் எந்த 2 பகுதிகளை பிரிக்கிறது? அந்தமான் தீவு மற்றும் நிக்கோபார் தீவு இந்த 2 பகுதிகளையும் 10 டிகிரி கால்வாயானது பிரிக்கிறது. அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ள பெருங்கடல் எது? தென் பெருங்கடல். 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ளது. தென் பெருங்கடலின் பரப்பளவு யாது? 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். எந்த பெருங்கடலின் பெரும்பாலான பகுதி பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது? தென் பெருங்கடல். தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? தென் சாண்ட்விச் அகழி. இது 7235 மீட்டர் ஆழமுடையது. மிகச்சிறிய பெருங்கடல் எது? ஆர்க்டிக் பெருங்கடல். ஆர்க்டிக் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? சுமார் 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஆர்க்டிக் பெருங்கடலானது ஆர்க்டிக் வட்டத்தினுள் அமைந்துள்ளது. வடதுருவம் ஆர்க்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? யுரேஷியன் தாழ்நிலம். இதுதான் ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. இந்த யுரேஷியன் தாழ்நிலத்தினுடைய ஆழம் சுமார் 5449 மீட்டர். அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளைகுடா. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.